ஐயனார் துணை சிறையில அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு எல்லாரோடும் சாப்பிட்றதுக்காக கிளம்புனாங்க. போன இடத்துல நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவை மட்டும் தனியாக கேர் பண்ணிக்கிறதுனால எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிக்குது. நிலா இருந்துட்டு பேசாமல் நம்ம சோழனை இந்த இடத்துக்கு வர வச்சிடலாமான்னு சொல்லிட்டு சோழனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. சோழனும் ரொம்பவே சந்தோஷமாக நிலாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும். ராகவ் இருந்துட்டு நிலா என்னுடைய ஆள், அவளை பத்திரமா கூட்டிகிட்டு போய் வீடு சேர்த்தணும். அவங்க ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பாட்டெல்லாம் போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இதுவே நினச்சிக்கிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. வீட்டில் வேற நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிச்சாமே ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா இருந்துட்டு அப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லை, ஏதோ தேங்க்ஸ் மட்டும்தான் நான் சொன்னேன், அதுவும் ஹப் பண்ணி மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோழன் எல்லாருக்கிட்டேயும் சத்தம் போட்டுட்டு தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க. நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, நானே அதை பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் எதுக்காக எல்லாருக்கிட்டேயும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்கே என்ன நடக்குது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பல்லவன் விளையாட்டுக்காக சொல்லிட்டாரு, அதுவே எதுக்காக பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சமாதானம் பண்ணுறாங்க. ராகவ் சொன்ன விஷயத்த நிலா கிட்டேயும் சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு சோழன் ஆரம்பிக்கிறாங்க. சோழன் சொன்னால் நிலாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.